The knowledge level பண்ணணும்னா this degree is excellent. I took up as a degree. 5 days வந்து அகத்தியர் ஆஷ்ரமக்காக பௌர்ணமி மெடிடேஷனுக்காக போயிருந்தோம். ஈவன் பிஃபோர் தேட் ஐ வாஸ் இன்டு மெடிடேஷன், பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிடேஷன்ஸ். யூடியூப்ல வந்து எனக்கு வந்து மாஸ்டர், நான் நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு மாஸ்டரோட வீடியோ வந்து எனக்கு வந்தது அங்கே. ஸோ அதுக்கப்புறமே வந்து ஐ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கோ டு தொட்டியம். அந்த தொட்டியம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பிரமிட்ஸ் பற்றி நிறையா தெரிய ஆரம்பிச்சுது. ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் தட் வாட் இஸ் தட். நெட்டில் சர்ச் பண்ணிட்டு தான் அகத்தியர் பிரமிட் எனக்கு தெரிய வந்து அங்கே போய் பார்த்தது. ஈவன் பிஃபோர் தட் 3 months நான் வந்து மாஸ்டரோட வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து ஐ வாஸ் ஹியரிங் அந்த ரைட் டைம். எனக்கு டைம் கிடைக்காது பிகாஸ் கிளினிக் போனேன்னா ஈவினிங் ஆகிடும். ஸோ ஐ சோஸ் டைமிங் இந்த மார்னிங் 3 AM. 3 AM to 4:30 will be my வீடியோ வாட்சிங் டைம் மாஸ்டரோடது. தூக்கமே வராது அந்த வீடியோ கேட்கலன்னா. கண்டினியூஸாக 90 daysல வந்து ஆல் மை கொஸ்டின்ஸ் வேர் ஆன்சர்ட் இன் தட் வீடியோ. ரொம்ப பொறுமையாக உட்காந்து கேட்கும்போது ஓகே சம்திங் இஸ் ஹேப்னிங் இன்சைட் மீன்னு சொல்லிட்டு தென் ஐ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் அகத்தியர் ஆசிரம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் டு மை சர்ப்ரைஸ் ஐ met him in person. I never knew that I will meet him in person, but that day he was there. And he was so much close to my family. I don't know, டெய்லி பார்த்ததுனால என்னையோ he never knew me, but he is one of my family member. It's how I accepted him. That's the way I was traveling. He was close inside my heart. It was true actually. Within very 3 monthsல வந்து எனக்கு பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அவரே வாய்ப்பு கொடுக்குறாரு கோயம்புத்தூர்ல லான்ச் பண்ணுறதுக்காக. இட் வாஸ் ஸோ சர்ப்ரைசிங் தட் ஐ என்ஜாய்டு டூயிங் தட். ஐ நெவர் நியூ தட் ஐ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் கேவ். Then I traveled with master. Then I went to Egypt. That was my dream project. I never known நான் ஈஜிப்ட் எல்லாம் போவேன்னு சொல்லிட்டு, but I was sincere in meditation. The meditation gave me answers for everything. எனக்கு மார்னிங் 3 AM ஆரம்பித்தேன்னா 7 o'clock வரைக்கும் என்னோட ரொட்டீன் இருக்கும். லைக் ஸ்வாதியா புக் ரீடிங் இருக்கும், மெடிடேஷன்ஸ் இருக்கும். எவ்ரிதிங் வில் கோ ஆன் அப் டு 7:30 இன்க்ளூடிங் யோகா. ஸோ ஒன்லி 7:30 ஐ வாக் அவுட் ஆஃப் மை ரூம். ஸோ என்னை நானே கர்டைல் பண்ணிட்டு தான் ஐ காட் இம்ப்ரோவைஸ்டு. ஒரு கலகு எப்படி தன்னைத்தானே செதுக்கிக்கும் இல்லைங்களா? ஒரு 40 yearsக்கு மேலே we face lots of challenges in life. That's how I came across. Then I took up the eagle story. After 40 yearsல வந்து அது தன்னை சிறைகள்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணுமா வளர்கிறதுக்கு. அந்த வளர்கிற டைம் எனக்கு பிச்சு போட்டு வளர்கிற டைம் வந்து மெடிடேஷன் தான். அதை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டைம் நான் எடுத்துக்கிட்டேன். That way I groomed myself. Then furthermore I got an opportunity to travel with master. So I really thank the universe to connect this beautiful soul into my life. And இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு TOT ப்ரோக்ராம்னு எனக்கு வந்தது. And that was again the next milestone for me. Milestone to discipline myself again and again. அப்போ மேக்ஸிமம் மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்கேன். இன்னும் என்ன இருக்குன்னு பண்ணும்போது தான் TOT வாஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. ஸோ அது ஐ டுக் இட் ஆஸ் எ டிகிரி. ஒரு டிகிரி படித்தா கூட இன்ஃபேக்ட் ஃபார் டைம்லி ஐ டிட் ஸோ மெனி டிகிரிஸ் பண்ணியிருக்கேன். பட் தட் இஸ் ஓன்லி ஃபார் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பாதிக்கலாம் அவ்வளோதான். பட் நாலேஜ் லெவல் பண்ணணும்னா திஸ் டிகிரி இஸ் எக்ஸலண்ட். ஐ டுக் அப் ஆஸ் எ டிகிரி. பயங்கர டிசிப்ளினோட டெய்லி ரெகுலர் மெடிடேஷன்ஸ், புக்கு, தேர் டேக்கிங் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். நாங்கள் யூனிஃபார்மில் இருக்கணும்னு நான் வந்து பிரியப்பட்டேன் அப்படின்னா திஸ் ஹேஸ் டு ரீச் ஸோ மெனி பீப்புள். இட் ஹேஸ் டு ரீட். படிக்கணுன்னாவே இப்போ பயந்துக்கிறாங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்க டிஓடியில் சொல்லி கொடுக்குறது இட் இஸ் ப்ராக்டிக்கல். நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது எப்படிங்கிறதா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவும் கிடையாது. No, it is very easy, but the only thing is sincerity and discipline is very essential. So this is how I am grooming myself, and my next project is sitting with 1,000 people in front of me. I'm visual பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1,000 people இருக்கணும் அப்படின்ட்டு. Thank you very much once again.